ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு our சேனல் சிக்கு கோலம் பை டிபி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்கழி சீரீஸோட டே 19க்கான கோலம் தான் இது. இது ஒரு அழகான 15 புள்ளி கோலம். இதுக்கு புள்ளி எப்படி வைக்கிறதுன்றது இந்த வீடியோவில் நான் காமிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு அந்த மாதிரி புள்ளி வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு இப்போ நான் போட ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இந்த கோலத்தை போட ஸ்டார்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி கோலம் போட்டுக்கிட்டே இன்றைக்கிக்கான பாசிட்டிவ் அண்ட் ஃபீல் குட் ஸ்டோரிக்குள்ளே நம்ம போகலாமா? ஒரு அழகான சின்ன கிராமம். அதில் ரவின்னு ஒரு விவசாயி வாழ்ந்துட்டு வந்தாராம்மா. அவருக்கு 3 பசங்க. அந்த வகையில் அவர் விவசாயி அப்படிங்கிறனால தினமும் அவர் அவரோட வயலுக்கு போகிறது, அங்கே எல்லா வேலைகளையும் செய்கிறது, திரும்ப சாயந்தரம் வீட்டுக்கு வர்றதுன்றது தான் அவரோட பழக்கமாக இருந்துட்டு வந்துச்சு. இப்போ அவங்களோட ஊரில் பார்த்தீங்கன்னா பனிக்காலம் ஆரம்பிச்சிருச்சாம்மா. அந்த வகையில் உறைபனி காலமாக இருந்தது. இவர் எப்போதும் போல் காலையில் அவரோட தோட்டத்துக்கு போனாராம்மா. சடனாக பார்த்தா அங்கே ஒரு பாம்பு ஃப்ரோசன் ஆகி படுத்து கிடந்திருக்கு. இவர் ரொம்பவே இலகுன மனசு உள்ள ஒரு விவசாயி. யாருமே கஷ்டப்படுறதை இவரால் தாங்கிக்கவே முடியாது. ஸோ அந்த வகையில் என்ன பண்ணாராம், இந்த பாம்புக்கு நம்ம தான் ஏதாவது ஒரு வகையில் உதவி பண்ணணும் அப்படின்னு நினச்சாராம்மா. என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கும் போது சரி அதுவே குளிரில் இப்படி உறைஞ்சிருச்சு, நம்ம இதை எடுத்துகிட்டு போய் வீட்டில் கொஞ்சம் வார்மாக வச்சுருந்தோன்னா சரியாயிடும் அப்படின்னு நினச்சாராம்மா. அந்த வகையில் அவர் கையில் இருந்த ஒரு கூடையில் இந்த பாம்பை எடுத்துக்கிட்டு அவர் வீட்டுக்கு போயிட்டாராம்மா. அவங்க வீட்டில் கிச்சனில் அடுப்பெல்லாம் எரிப்போம் இல்லையா, ஸோ அந்த விறகெல்லாம் எரியிற இடத்துக்கிட்ட சூடு இருக்குன்றனால அது பக்கத்தில் வச்சா அதோட குளிர் குறைஞ்சு அது நார்மல் டெம்பரேச்சருக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லி வச்சாராம். இவர் வீட்டுக்கு இப்படி அந்த பேஸ்கெட்டோடு போகும்போதே அவரோட பசங்க ரொம்ப எக்ஸைட்டடாக அதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துருக்காங்க. சரி எந்த அசைவும் இல்லாமல் இருந்தனால இவங்க இதில் என்ன தான் பண்ண போகிறாங்க அப்படின்னு ஆர்வமாக உட்காந்து கவனிச்சிட்டு இருந்தாங்களாம். கிச்சனில் அந்த அடுப்போட சூடு வர வர ஆரம்பிக்கும்போது அந்த பாம்பு நார்மல் டெம்பரேச்சருக்கு வந்துருச்சாம். அதோட செயல்கள் எல்லாமே நார்மல் ஆன உடனே அது இங்கே அங்கேன்னு நகர ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் அது புது இடத்துல இருந்தனால அது பதட்டப்பட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பக்கத்தில் இருந்து அவரோட பையனை கடிக்க போயிடுச்சாமா. இதை பார்த்த விவசாயி பயந்து போய் வேகமாக ஓடி போய் ஒரு குச்சி எடுத்துகிட்டு அந்த பாம்பை அடிச்சிட்டாராம்மா. இப்போ இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உதவி பண்ணீங்க அப்படின்றதுக்காக அதோட குணம் மாறாது இல்லையா? இதுக்கு அந்த பாம்பு அந்த தோட்டத்திலேயே இருந்திருக்கலாம். நீங்கள் அதுக்கு உதவி பண்ணுறேன்னு சொல்லி இவ்வளோ மெனக்கெட்டாலும் அதோட குணம் என்ன, கொத்துறது தான். அந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கையிலையும் நிறைய மனுஷங்கள் இருப்பாங்க இல்லையா? நீங்கள் எவ்வளோ தான் இறங்கி போய் உதவி செஞ்சாலும் அதை வேல்யூவே பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு என்றைக்குமே நீங்கள் உங்களோட குணம் இதுன்றதுக்காக இறங்கி போய் உதவி செய்யாதீங்க. பிகாஸ் அவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணாலும் அதோட வேல்யூ புரியாது. அதோட இன்னைக்கான கோலமும் இப்போ முடிய போகுது. இந்த கோலம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த மார்கழிக்கு இதை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி கோலம் போடுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அதோட இதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனலை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு இந்த கதை இல்லைன்னா இந்த கோலம் எதுலையாவது ஏதாவது ஃபீட்பேக் சொல்லணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா மறக்காமல் அதை கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் டில் நவ்.